ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டம்ளரில் அளவு பண்ணியாச்சு. 6 டம்ளர் இருந்திருக்கு. 9 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணும், கட்டி வராமல் கிளறணும். நல்லா ஃபுல்லாக கிளறி முடிஞ்ச பிறகு சர்க்கரை 10 டம்ளர் எடுத்து வச்சுட்டேன். நல்லா உப்புமா கிளற மாதிரி நல்லா கிளறின பிறகு டக்குன்னு சர்க்கரை போட்டுறணும். அப்புறம் நெய் ஊற்றணும், நல்லா கிளற வைக்கணும். முடிஞ்ச பிறகு இது நம்ம ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். சர்க்கரை பத்தலைன்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நல்லா கிளற வைக்கணுங்க. கட்டி வராமல் கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும். அப்புறம் நமக்கு அது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அவ்வளோதாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு வீடியோ காமிக்கிறேன்.